முக்கிய செய்தி. மத்திய அரசை கண்டித்து சட்டமன்ற தொகுதிகள் தோறும் கண்டன பொதுக்கூட்டங்கள் நடைபெறும் என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். இது குறித்த விவரங்களுடன் இணைகிறார் நமது செய்தியாளர் சாமுவேல். முழு விவரங்களையும் பதிவு செய்யுங்கள். கனகதரா, இன்று தமிழ்நாடு துணை முதலமைச்சரும் திமுக இளைஞரணி செயலாளருமான உதயநிதி ஸ்டாலின் தற்போது தனது எக்ஸல பதிவில் ஒரு பதிவினை பதிவிட்டிருக்கிறார். குறிப்பாக கழக இளைஞர்கள் அணியின் மாவட்ட, மாநகர, மாநில அமைப்பு மற்றும் துணை அமைப்பாளர்கள் ஆலோசனை கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின் அடிப்படையில் புதிய கல்விக் கொள்கையையும் அதே போல மூலம் இந்தியை திணிக்கும் நிதிநிலை அறிக்கையை கண்டித்தும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டமானது நடைபெறும் என்றும், அதே போல தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதிகளில் இந்த போராட்டம் பொதுக்கூட்டமானது நடைபெறும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக முதலமைச்சரின் 72வது பிறந்த நாளை முன்னிட்டும் இந்த பொதுக்கூட்டத்தில் பேச உள்ளதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். இதில் தமிழக மக்கள் உரிமையை குரல் எழுப்பிடும் வகையிலும், அதே போல உரிமையை தர மறுக்கும் மத்திய அரசை கண்டிக்கும் வகையிலும் இந்த பொதுக்கூட்டத்தில் எழுச்சியுடன் நடத்துமாறும் இளைஞர் அணி நிர்வாகிகளை கேட்டுக் கொள்கிறேன் என்றும் அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும் என்ற ஹேஷ்டேக்கையும் அவர் பதிவிட்டிருக்கிறார். குறிப்பாக அண்மையில் நடைபெற்ற திமுக தரப்பில் இளைஞர் அணி தயாரிப்பு கூட்டமானது நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் அதாவது முக்கிய தீர்மானங்களானது எடுக்கப்பட்டிருந்தது. இந்த கூட்டத்தில் அதாவது இந்தி திணிப்புக்கு எதிராகவும், அதே போல தமிழ்நாடு முதலமைச்சருடைய 72வது பிறந்த நாளை போற்ற வகையிலும், தமிழக அரசின் திட்டங்களை ஏழை எளிய மக்களும் எளிதில் புரிந்து கொள்ளும் வகையிலும் பொதுக்கூட்டம் நடத்தப்பட வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த பொதுக்கூட்டத்தில் முதன்மை பேச்சாளர்கள் ஒருவர், இளம் பேச்சாளர்கள் ஒருவர் மற்றும் அதே போல எந்தெந்த அதாவது தொகுதிக்கு 2 பேர் பேசவும் இந்த பொதுக்கூட்டங்களில் ஏற்பாடானது செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த அறிவிப்பு தற்போது தமிழ்நாடு துணை முதலமைச்சரும் திமுக இளைஞரணி தரப்பில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. கனகதாரா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சாமுவேல்.